உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல சம்முவா இந்த கலக்கி எடுத்துட்டு வந்தேன். எப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு இப்ப அதை கரைச்ச ஓரமா மூடி போட்டு வை. கட்டிக்கிட்டிக்கு போகுது. இதை முடிச்சுட்டு அதை நான் எடுத்துக்கிட்டேன். சரி. ஆடா மர்மோனே, ஏன் மர்மோனே உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? கொடுங்க அந்த பிரஸ், நான் பாத்துக்கிறேன். ஏமாமா நான் அடிச்சா பெயிண்ட் ஒட்டாத? ஐயோ மர்மோனே, நீங்க என் தங்கச்சி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள, உங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இருக்காது. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா, நான் என்ன பொம்பளை புள்ளையா? எங்க அம்மா என்ன பொத்தி பொத்தி வளர்க்கறதுக்கு? சும்மா விடுங்க மாமா. ஒரு பக்கம் சம்முவோம், ஒரு பக்கம் நானுன்னு வேலையை பகிர்ந்துக்கிட்டு செஞ்சா வேலை சீக்கிரமா முடியும்ல. நான் சும்மா தானே நிக்கேன், நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. சும்மா தானே நிக்கிய, இன்னொரு வாளி எடுங்க, அந்த அங்க போய் பெயிண்ட் அடிங்க, சீக்கிரம் வேலையை முடிப்போம். அப்ப நீங்களும் பெயிண்டராவே அடிங்க மாமா, இதை நான் பாத்துக்கிறேன். மாமா இங்க 2 பேரும் வாங்க. முதல்ல இந்த சோடாவை குடிங்க. அது சரி. இல்ல சில்லுன்னு இருக்கா? எப்பா உனக்கு? நான் யாருக்குனவே குடிச்சது தொண்டையில தான் நின்னுட்டு இருக்கு. அக்கா எனக்கு கலரு வேணும்னா கேளுடி தாரேன். அக்கா உங்க 2 பேருக்கு எனக்கு இப்ப வேண்டாம். இல்லடி, எனக்கு பிறவு கூட போதும். அப்பனா இப்ப வரைக்கும் 9 கலருனே. இப்ப வரைக்கும் கணக்கு 135. ஏட்டி, திருவிழால பலூன் வித்து காசு கல்ல கட்டுற மாதிரி பெயிண்ட் அடிக்கிற இடத்துல வந்து கலரை கொடுத்து காசு வாங்குதியா? அதுவும் வீட்லயே. மாமா வீடு வேற கடை வேற, கணக்குனா கணக்குதான். இம்பட்டு பேர் வேலை பார்க்காவல்ல, அப்ப நீ பாக்குற வேலைக்கு பதிலா இந்த கலரை கழிச்சுக்க கூடாதா? ஐயா, நான் பார்க்க வேண்டிய வேலையை தான் நீங்க பாக்குறீல்ல, அப்புறம் என்ன? ஆனா கடையை பொறுத்த வரைக்கும் கணக்குல கரெக்டா இருக்கணும், இல்லன்னா வியாபாரம் படுத்துரும். என்ன மாமா, சவத்துக்கு வெள்ளை அடிக்க சொன்னா உங்களுக்கே வெள்ளை அடிச்சிருக்கீங்க? ஆமா, நீங்க எந்த சவத்துல வெள்ளை அடிச்சீங்க? இந்த ஜவுர்தான். நீ என்ன மேப்பார்வை பாக்குற மேஸ்திரியா? நகருங்க மாமா. ஏய் ஏடி காடிகாரி. அண்ணா இங்க பாருண்ணா, சொல்லையா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. ஏடி காரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப எதுக்கு உனக்கு அதை பத்தி? அண்ணா சரியா பெயிண்ட் அடிக்கலனா வருஷம் முழுக்க இப்படி சொல்லையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. இல்லையே, அவன் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போட்டும்ல. நான் அவன் அடிச்சதெல்லாம் பரவ சரி பண்ணிக்கிட்டேன். அட என்னத்துக்கு நீ இப்படி ஒத்தைக்கு ரெட்ட வேலை? இல்லையே, அப்பா இப்பதானே சொன்னாப்ல, அவன் சொகுச்சாவே வளர்ந்த புள்ள. அவன் குடிச்ச காப்பி கிளாஸே எடுத்து ஓரம் வைக்க மாட்டான். நம்ம வீட்டுக்கு ஏதோ சந்தோஷத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு இருக்கான். அடிச்சுட்டு போட்டுமே, எதுக்கு தேவையில்லாம அவனை தடுக்க? அப்ப பேசாம அவர் கடையில உட்கார வச்சுட்டு நான் வேணா வந்து பெயிண்ட் அடிக்கவா? கடைக்கு வரங்கிட்ட காசு கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படியும் ஃப்ரீயா கொடுத்துட போறாம்ல. அட ஆமால, அவன் செய்யறது செஞ்சுட்டு போட்டான். அதுல நல்லது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. போறவ வந்து அவனுக்கு தெரியாம நான் சரி பண்ணிக்கிட்டேன். புரியுதா? சரிண்ணா. இந்தா எக்கா, இந்த பொங்கல் உங்க 2 பேத்துக்கும் தலை பொங்கல் இல்லையா? அதுக்கு யாருக்கா எங்களுக்கு ட்ரீட் வைக்க போறிய? ஏன் ட்ரீட் வச்சே ஆகணுமாட்டி? பின்ன நீ குடுகாட்டி போ, நான் மாமா கிட்ட வாங்கிக்குதேன். மாமா, இவ விட்டா ட்ரீட்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லா கடையில இருக்க ஆம்புட்டையும் கேட்டுருவா. நீங்க எதுவும் வாய விட்டுறாதீங்க. பொங்க அன்னைக்கு குச்சி முட்டாயும் குருவிரட்டியும் கொடுத்தா மட்டும் போதும், அதுதான் இவளுக்கு ட்ரீட். ட்ரீட்டா? யாத்தா எசக்கி, நான் ஒருத்தர் இருக்கேன்ல, ட்ரீட் வைக்கிறப்ப என்ன மறந்துடாத. அண்ணாச்சி, எது காதல விழுதோ இல்லையா? இது கரெக்டா காதல விழுந்திருக்குமே. வாங்க வாங்க. அண்ணாச்சி, என்ன சாப்பிடுதீங்க? காபி சாப்பிடுதீங்களா, டீ சாப்பிடுதீங்களா, இல்ல கலர் சாப்பிடுதீங்களா? எதுவும் வேணா பிரசிடன்ட் சார்வால். ஆமா, எங்க இன்ஸ்பெக்டர் ஆளைய காணமே? யோ,
என்ன விஷயம்னு சொல்லும். ஐயோ உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதியா. எங்க இன்ஸ்பெக்டர் சார்வால்கிட்ட தான் சொல்லணும். அதை சொல்றதே உன் இன்ஸ்பெக்டர் சார்வால் தான். அண்ணாச்சே, யூனிஃபார்ம் போடலன்னா உன் இன்ஸ்பெக்டர் உனக்கு அடையாளம் தெரியாதா? சார்வால் சார்வால் நீங்களா? ஏதாவது சீக்ரெட் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும்னா இதே மாதிரி வேஷம் போட்டிருந்தா போதும் சார்வால். உங்களை யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. யோ, இது வேஷம் இல்லையா, வேலை. சம்பவத்தோட சேர்ந்து நானும் வீட்டுல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெயிண்டிங்கா? நீங்களா? வாய மூடியா, உள்ளுக்குள்ள ஈ போயிட போகுது. நம்ம வீட்டுல நாம வேலை செய்யாம வேற யார் செய்வா? வந்த வேலையை சொல்லும். என்னச்சி, நான் என் வேலையை பார்க்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. சார்வால், கடற்கரை ராபரி கேஸ்ல 3 அக்யூஸ்டையும் கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஜெயில போட்டாச்சு சார்வால். அதத்தான் அப்பவே எஸ்கார்ட் போனை போட்டு சொல்லிட்டாப்லையே. அப்படின்னா நல்லது சார்வால். இன்னைக்கு ஸ்டேஷன்ல எதுவும் பெருசா வேலை இல்ல, எல்லாருமே ரோந்துக்கு போயிட்டாங்க சார்வால். நல்லது. ஆமா, உமக்கு என்ன வேலை? எங்க சாப்பாடு? வேலை கம்மியா இருந்துச்சா, அதான் வீட்டுல சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்கேயும் அதே சாப்பிட்டுட்டு போ. எசக்கி கையால சமைச்சா கறி சோறு சூப்பரா இருக்குமே. ஏக்கா ஏம்மா, எல்லா எசக்கி. போட்டோவையும் தொடச்சிட்டேன். என்ன சாப்பாடு? சிக்கனா இல்ல மட்டனா? ஐயோ அண்ணாச்சி, வெள்ளை அடிச்சு பொங்க வச்சு சாமி கும்பிடுற வரைக்கும் கவிச்சி எல்லாம் சமைக்க கூடாது. அதான் நல்ல ருசியா சாம்பாரு கூட்டு பொரியல்னு சமைச்சு வச்சிருக்கேன். நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. ஆஹா, இது தெரிஞ்சிருந்தா காலையிலேயே கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுருப்பனே. இப்ப இருக்கிற நிலைமைக்கு வயிற்றுக்குள்ள போகுமா என்னன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலை செஞ்சா தானா ஜெரிக்க போகுது. வாங்க, அந்த பீரோ தூக்கி வைப்போம். வேலை தானே, பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பமா சாப்பிடலாம். செஞ்சுட்டா போச்சு. வாங்க, வாங்க வாங்க. நீ தள்ளி போ. நான் பரணியை காப்பாத்துவேன். ஏண்டி நல்ல நடிக்காண்டியாமா? நான் க்ளீன் பண்றேன், வா. வாடா. சாரி சாரி சாரிடா, சாரி. குடு. சாரி சாரி சண்முகம். டேய் டேய் டேய், திரும்புடா. க்ளீன் பண்றேன். அப்பா, இல்லே பரணி கடிதல்ல. டேய். டேய். என்ன? கண்ணை இவ்ளோ திறக்கற? இவ்வளவு திறந்தா போதுமா, இல்ல இவ்வளவு திறந்தா போதுமா? வெளியில கண்ணு எரியுதுன்னு சொன்னேன். ஏம்ல, ஒளிஞ்சிருந்தவன நீ கூட கண்ணீரின்னு சொல்லி தானே வெளில கூட்டு வந்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.